சொல்லுங்க நண்பா. உங்களுடைய பெயர், நீங்க எந்த மாவட்டம்? பாண்டியராஜன் ப்ரோ, பொள்ளாச்சி. பொள்ளாச்சியில இருந்து. சொல்லுங்க, சொல்லுங்க. நீங்க அப்புறம் வந்து சொல்லுங்க. ஏன்னா நான் எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு இப்போ எனக்கு ஒரு காஃப் ப்ராப்ளம் இருக்கு. நான் அதிகமா பேசினா இருமல் வந்துரும். ஓகே அதனால ப்ரோ. தான் வந்து கொஞ்சம் கம்மியா பேசிட்டு இருக்கேன். ஓகே, நீங்க ஓகே, என்ன ஓகே. நினைக்கிறீங்களோ அத அப்படியே சொல்லிருங்க. நீங்களே சொல்லிருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா, பொள்ளாச்சில இருந்து பேசுறேன். உங்களுக்கு அடிக்கடி மெசேஜ் பண்ணிட்டே இருப்பேன் பாண்டியராஜன்ட்டு உங்களுக்கு. இப்போ நான் வந்து மைவி3 வந்து எப்படி ஜாயின் பண்ணேன்னா வந்து, ஜூன்ல வந்து 2023 ஜூன்ல வந்து ஜாயின் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, ஜூன்ல ஜாயின் பண்ணி ஓஎம்மா ஜாயின் பண்ணியிருந்தேன். பிஎம்மா ஜூலைல வந்து ஆனேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, நவம்பர்ல வந்து பாத்தீங்கன்னா, சிஎம் ஆனேன். சிஎம் ஆகி ஒரு 3 பேமெண்ட் தான் எடுத்திருந்தேன். நான் வந்து அது எப்படி எடுத்தேன்னா, லோன் வாங்கி தான் வந்து இது பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, லோன் அடைக்கிறதுக்குள்ள எனக்கு ரொம்ப கொஞ்சம் சிரமமாயிருச்சு. அது வந்து அதனாலதான் வந்து இப்போ பேமெண்ட்டுக்காக இப்போ நான் பார்த்துட்டு இருக்கேன். அவ்வளவுதான். இப்போ வந்து அதுக்காக நான் அதுக்கு என்ன ஒரு ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க, அது வந்து என்னன்னு கொஞ்சம் சொன்னாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் இப்போ. ஓகே நண்பா. அதாவது உங்களுடைய கேள்விய வந்து ஷார்ட்டா வச்சுட்டீங்க. அதாவது ரொம்ப ஆமா. இதுல இருக்கும். அடுத்த நிறுவனத்தினுடைய அடுத்த கட்ட நகர்வு என்ன அப்படின்னு தெரியப்படுத்தினா மகிழ்ச்சியாக இருக்கும்னு சொல்றீங்க. என்ன அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா, ஏதோ ஒரு சிம்பிளா ஏதோ ஒண்ணு சொன்னாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு பாக்குறேன். இப்போ மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து பேமெண்ட் அந்த மாதிரி எல்லாம் கேட்டிருக்கிறாங்க. இப்போ அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா, அவங்க என்ன பேக்ரவுண்ட்ல இப்ப என்ன ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு இருக்காங்கன்னு அவங்க வந்து தெரியல. எல்லாரும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியதா இருக்கும். என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம சைட்ல இருந்து. அவங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க என்ன சொல்றாங்க, என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க, எப்ப வந்து ஆப் வந்து ரிலீஸ் பண்றாங்க, அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம அதுக்கு அடுத்து வந்து என்ன பண்றதுன்னு நம்ம சொல்ல முடியும். மகிழ்ச்சியா இருக்கு ஓகே உங்க கூட பேசினதுல வந்து. ஏன்னா பாண்டியராஜன் அப்படிங்கிறவர் வந்து அடிக்கடி நம்மகிட்ட வந்து கமெண்ட்ல தான் இருந்தாரு. இன்னைக்கு நம்ம கிட்ட நேரடியாக வந்துட்டாரு. ஆமா ப்ரோ. நாளைக்கு உங்க இதை வந்து நீங்க பேசுனதை மட்டும் கட் பண்ணி நான் ஒரு சின்ன வீடியோ வந்து கிரியேட் பண்ணி போடுறேன். ஏன்னா வந்து மக்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத ஒரு பெர்மனண்டா இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட. ஏன்னா எல்லாரும் பேசுறது மொத்தமா வச்சிருந்தோம்னா கொஞ்ச நேரம் பார்ப்பாங்க, அடுத்து யார் பேசியிருக்கா, என்ன பண்ணியிருக்கா, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது தெரியாது. இப்ப நேத்தெல்லாம் பாத்தீங்கன்னா ஒருத்தர் வேல்முருகன் வந்து பஸ்ல டிராவல் பண்ணிக்கிட்டே நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. அவருடைய கருத்தெல்லாம் வந்து ரொம்ப யோசிக்க வேண்டிய கருத்துக்கள். ரொம்ப அருமையா அழகாவும் வந்து விளக்கம் கொடுத்திருந்தாரு. அதே மாதிரி வந்து மணிகண்டன் அவரும் வந்து நல்லா நிறைய கருத்துக்களை முன் வச்சிருந்தாரு. இதுல வந்து கர்நாடகத்துல இருந்து ஒருத்தர் வந்து அவருடைய கருத்தை முன் வச்சிருந்தாங்க. ஏன்னா இந்த மாதிரி நம்ம வந்து சின்ன சின்னதா பிட்பிட்டா கட் பண்ணி போடும்போது அது எல்லாருக்குமே வந்து போய் சென்றடையும். யாரு எந்த ஏரியாவுல எந்த மாவட்டத்துல இருந்து பேசியிருக்காங்க அப்படிங்கும்போது, சரி நம்ம மாவட்டத்தில இருந்தும் நமக்கு சார்பா வந்து ஒருத்தர் வந்து தகவல்களை வந்து முன் வச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு திருப்தி தான். சில பேர் நினைக்கலாம் இதனால வந்து எங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு. பெனிஃபிட் அப்படிங்கிறது வந்து இதுல ஒண்ணும் கிடையாது. ஒரு ஆறுதல் தான். இந்த நேரத்துல வந்து நமக்கு தேவை ஒரு ஆறுதல். என்ன நடந்துகிட்டு இருக்கு, பொறுமையா எல்லாரும் காத்திருப்போம். ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது எல்லாரும் சேர்ந்து அதை அனுபவிப்போம். அது வரைக்கும் சில விஷயங்கள் நமக்கு நாமளே ஆறுதலா இருக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த முயற்சியை தவிர, மத்தவங்க நினைக்கிற மாதிரி அதாவது வந்து எங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு இதுல இந்த வீடியோ பாக்குறதுனால அப்படின்னு அந்த மாதிரி நீங்க பாக்குறதா இருந்தா நிச்சயமா நான் சொல்றேன், நீங்க பார்க்க வேணாம். கமெண்ட்லயுமே நிறைய பேர் வந்து இந்த மாதிரி கருத்துக்களை முன் வச்சிருந்தாங்க. அவங்கள எல்லாம் எடுத்து பார்க்கும்போது அவங்கள நம்ம சப்ஸ்கிரைபரே கிடையாது. அவங்களுக்கும் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. அதனால என்ன செய்யறது, கைட் பண்ணி விட்டேன். நீங்க தேவையே இல்லை. ஏன்னா என்னுடைய சேனல்ல வந்து என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க வந்து என்கிட்ட ஒரு கேள்வி கேட்கறீங்கன்னா, சரி என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க, அந்த உரிமையில அவங்க கேள்வி கேட்கறாங்கன்றதுக்காக நம்ம பதில் சொல்லலாம். சப்ஸ்கிரைபே பண்ணாம வந்து நீ ஒரு கேள்வியை மட்டும் கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா எப்படி நான் பண்ண முடியும்? ஒரு கேள்வி ஈஸியா நீ கேட்டுருவேன். அந்த பதில கிடைக்கிறதுக்கு அங்கங்க என்ன பாடுபடுறாங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும். உண்மையா இல்லையா? ஒவ்வொரு கேள்விகளுக்கும் வந்து நம்ம ஈஸியா பதில் சொல்றதுனால அவங்களுக்கு ஈஸியா போயிருது. அதெல்லாம் வந்து தவிர்க்கணும் அப்படின்றதுக்காக குரூப்ல வச்சுக்கிட்டு நம்ம கிட்ட மட்டும் சில விஷயங்கள் பகிர்ந்துக்கிறது. இதுல வந்து நான் நேரடியா சில விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கலாம் அப்படின்னாலும், விஷயங்கள் தெரிஞ்சவங்க ஏதோ ஒரு அளவுக்கு மறைமுகமா வந்து உங்ககிட்ட சில தகவல்களை வந்து தெரியப்படுத்துவாங்க அப்படிங்கிற ஒரு முயற்சிக்காக தான் இந்த விஷயத்தை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நன்றி நண்பா. மீண்டும் இன்னொரு தருணத்துல வந்து நம்ம சந்திக்கலாம். வணக்கம் வணக்கம் நண்பா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேனே. நான் நல்லா இருக்கேன் நண்பா. நல்லா இருக்கேன்பா. நீங்க ஃபர்ஸ்ட் நின்ற இடத்துல இருங்க. அதுவே நல்லா இருக்கு. அப்படியே இருங்க. நடந்துகிட்டே பேச வேணாம். ஏன்னா கீழே எதுவும் இருக்கும். அப்படியே ஒரு இடத்துல இருந்தே பேசுங்க. ஏன்னா அப்பதான் வந்து உங்களுக்கு சேஃப்டியா இருக்கும். இப்போ கிளியரா தெரியுதா? இப்ப கிளியரா இருக்கு. சொல்லுங்க நண்பா. நீங்க என்ன சொல்ல வரீங்களோ உங்களுடைய கருத்தை வந்து முன் வச்சுட்டு போங்க. அதுக்கு முன்னாடி வந்து நீங்க எந்த மாவட்டம், உங்களுடைய பேரை சொல்லிருங்க. எனக்கு வந்து காஃப் இருக்கிறதுனால அதிகமா நான் வந்து பேச முடியாது. அதனால நீங்களே பேசிருங்க எல்லாம். விருதுநகர் மாவட்டம், சிவகாசி. நான் எஸ்பிபி கிராமத்தை சேர்ந்தவன். நான் வந்து எஸ்பிபி கிராமம்னு. நான் பாத்தீங்கன்னா என் பேர் வந்து முனீஸ்வர பாண்டி. நான் ஜாயின் பண்ணி பாத்தீங்கன்னா மையத்துல ஜாயின் பண்ணி 6 மாசத்துல பாத்தீங்கன்னா என்னோட போட்ட அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துட்டேன்.
6 மாசத்துலயே. ஏன்னா நான் சீக்கிரமா ரெஃபர் பண்ணேன். இது வந்து நான் மட்டும் சம்பாதிக்க விட எல்லாரும் சம்பாதிச்சு எல்லாரும் நல்லா இருக்கும்னு நான் நினைச்சு நான் பண்ணேன். ஆனா இப்பயுமே நான் மக்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, எல்லாரும் பொறுமையா இருந்தா கண்டிப்பா நம்ம எம்டி நல்லதே பண்ணுவாரு. யாரும் அவசரப்பட தேவையில்லை. பொறுத்தால் பூமி ஆழ்வார் கண்டிப்பா. நீங்க யார் மேலே நம்பிக்கை வைக்கீங்க, கடவுளே நம்பிக்கை வச்சாலுமே கடவுளுக்குமே ஒரு நாளுதான் அளவுதான். அந்த நம்பிக்கையை நம்ம எம்பி மேல வைங்க. அதான் நான் சொல்ல வரேன். பொறுமையா இருக்க நல்லதுனே. அதான் என்னை பத்தி கிட்ட அதான் சொல்லுவேன். பொறுமையா இருந்தா கண்டிப்பா நல்லதே நடக்கும். நீங்க ஒரு சொல்றீங்க ஏப்ரல்ல இருக்கு அப்படின்னு, அது கொஞ்சம் ஓப்பனா வச்சா நல்லா சொன்னா நல்லா இருக்கும். இல்ல, அது ஏப்ரல்ன்றது வந்து நான் தனிப்பட்ட முறையில வந்து என்னோட இதை மட்டும் நான் வந்து சொல்ல முடியாது. இது வந்து என்னன்னா, நான் சொன்னாக்கா அது வேற மாதிரி போயிருது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதனால வந்து அது ஏப்ரல்ல வருமா அப்படிங்கறத என்னால உறுதியாக நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் வந்து வாக்கு கொடுக்க நான் விரும்பல. வந்தால் மகிழ்ச்சி. என்னுடைய நிலைப்பாடு அதான். வந்தா மகிழ்ச்சியா இருக்கலாம் அப்படிங்கிறது வந்து என்னுடைய நிலைப்பாடு. அவ்வளவு வேற ஒண்ணும் இல்ல. ரெஃபர் பண்ணது இப்ப புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கு கொஞ்சம் பதட்டம் இருக்கும். அந்த பதட்டத்துக்கு நம்ம சொல்லி அதை நம்ம பதட்டத்தை நம்ம நம்பிக்கை நிப்பாட்ட முடியாது. அது எம்டி சொன்னாதான் எல்லாரும் மக்கள் கொஞ்சம் அமைதியா இருப்பாங்க. அதனால கொஞ்சம் பொறுமையா இருப்போம், நல்லதே நடக்கும். நன்றி சகோதரா. உங்களுடைய கருத்து வந்து எளிமையா இருந்தாலும் இனிமையா இருந்துச்சு. மீண்டும் இன்னொரு தருணத்தில் நம்ம சந்திக்கலாம். நீங்க ரிலீவ் ஆகிக்கங்க. என் பேர் பாலகிருஷ்ணங்க, புஞ்சை புளியமுட்டிங்க. நான் ஜாயின் பண்ணி 3 வருஷம் ஆச்சு. எனக்கு கீழே ஒரு 4-5 பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க. வீட்டில் ஒய்ஃபு, நான், அப்புறம் வெளியே ஒரு 3-4 பேர் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அதான் எல்லாரும் சொல்ற மாதிரி தாங்க. இப்போ என்னன்னா, நிறுவனத்துல இருந்து ஏதாவது ஒரு தகவல் வந்தா நல்லா இருக்கு அப்படிங்கிறத என்னுடைய எதிர்பார்ப்புங்க. வேற சொல்றதுக்கு என்ன இருக்குங்க? ஆனா நிறுவனம் வருங்கிற நம்பிக்கை 100% எல்லாத்துக்கும் இருக்குது, எங்களுக்கெல்லாம் இருக்கு. ஏதாவது ஒரு அப்டேட் கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கு அப்படிங்கிறதாங்க. நமக்கு இருக்கிறவங்க கேட்குறாங்க, கேட்கல, அது நாம எப்படி இப்போ சொல்லி சமாளிக்கணும்னு வைங்க. நம்மளுக்கு நிறுவனத்து மேல ஒரு நம்பிக்கை அதிகமாகணும்னா நம்மளுக்கு ஏதோ ஒரு தகவல் வரணும். அதுதான் நான் எதிர்பார்க்கறது. நாம கீழே இருக்கிறவங்களுக்கு நான் எப்படி சொல்லிடுறேங்க, கண்டிப்பா வரும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய தைரியத்தை வச்சு நம்ம சொல்லிக்கிறோம். ஆனா நம்மளுக்கு ஒரு தைரியம் வேணும்னா நிறுவனத்துல இருந்து தான் வரணும். அதான் பார்த்துக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. ஓகேங்க, ஓகே, தேங்க்யூ. நன்றி. திருப்பூர்ல இருந்து அனுஷா பேசுறேங்க சார். அண்ணா சொல்லுங்க. இப்போ மைவி3ல 3 ஐடி போட்டிருக்கோம். இதை ஃபர்ஸ்ட் நான் ஜாயின் பண்ணி 5 months பேமெண்ட் வாங்கினேன். அதுக்கப்புறம் 2 ஐடி வந்து வீட்டுக்காருக்கும் அம்மாவுக்கும் போட்டோம். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு பேமெண்ட் கூட வாங்கலை. ஏன்னா நான் ஜாயின் பண்ணது வந்து February end. February 28 ஜாயின் பண்ணேங்க. ஒரு பேமெண்ட் கூட வாங்கலை. அதனால வீட்டில் நிறைய இஷ்யூஸு. வீட்டில் அம்மா அப்பாவுக்கும் வீட்டுக்காருக்கும் நல்ல பெரிய சண்டை, இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வந்துருச்சு. எல்லாத்துக்கும் அந்த இஷ்யூஸ் எல்லாத்துக்குமே இருக்குதான். எல்லாருமே ஏன்னா 1 year தாண்டிடுச்சு நம்மளுக்கு. February பேமெண்ட்டே நான் வாங்கலை. ஸோ 1 year தாண்டி போயிட்டு இருக்கு. எல்லாரும் அந்த கஷ்டத்துல தான் எல்லாருமே இருக்கிறோம். இப்போ வந்து நம்மளுக்கு எப்போ வந்து இப்போ இன்னும் வந்து இப்போ இன்னைக்கு வீடியோலாம் பார்த்தோம்னா ஏன்டா யூடியூப் பக்கமே போறோம் அப்படின்ட்டு இருக்கு. ஏன்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொன்றும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னும் 5 months மேல ஆகும் அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. ஆனா நம்மளுக்கு வந்து அந்த நாலேஜ் இல்லை. கோர்ட்டு கேஸுன்னு போனா அங்க என்ன நடக்குது, ஏது நடக்குது, என்னமே நம்மளுக்கு தெரியாது. யாரா இருந்தாலும் மக்கள் எல்லாத்துக்குமே எதுவுமே தெரிய போறது கிடையாது. ஸோ அதனால வந்து யார் உண்மையை பேசுறாங்க, யாரு சும்மா ஒரு ஃப்ளோல அவங்களுக்கு தோன்றது, நீங்க சொன்ன மாதிரி தனிப்பட்ட கருத்துக்களை சொல்றாங்களா என்னன்றது யாருக்கும் தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு, இருந்தாலும் நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க. அந்த February 11 அந்த இது வரும்ன்ற இஷ்யூஸ்னால எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஸோ இந்த கருத்துக்கள் வந்து நம்ம பதிவு பண்றோம். இது வந்து எம்டிக்கு போய் சேருமா? நீங்க சொல்லுங்க. இந்த பேசுற எல்லாமே எம்டிக்கு போய் சேருங்களா? நிச்சயமா அவங்க பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க. நீங்க வந்து பல பேர் பல குழப்பங்கள் இருக்காங்க. எதுக்காகனா இந்த ஒரு வாரத்துல வந்து மக்கள் என்ன மனநிலையில் இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த முயற்சி. சரிங்க பிரதர், ஓகே. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னும் வந்து நம்மளுக்கு அங்க என்ன கேஸ், இப்ப வந்து டைரக்டர்ஸ் எல்லாம் பெயில் வாங்கிட்டாங்க. அடுத்து ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டின்னு சொன்னாங்க. பட் ஆனா வந்து கேஸ்ல இருந்து ஃபுல்லா நம்ம ரிலீவ் ஆனாதான் ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி கொடுப்பாங்க. EOW கிட்ட இருந்து சான்றிதழ் வரணும், நீங்க கம்பெனி நடத்தணும் அப்படின்ட்டு இந்த மாதிரி நிறைய தகவல் வந்து சொல்றாங்க. இன்னும் 5 months 6 months ஆகும்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம வந்து பொறுமையா இருக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு பொறுமையா இருந்தா வேற ஏதாவது பிரச்சனைனா நம்ம பொறுமையா இருக்கலாம், எதனாலும் பண்ணலாம். ஆனா நம்மளுக்கு இருக்கிறது எல்லாமே வந்து மணி இஷ்யூடு ப்ராப்ளம்.
ஸோ இதுக்கு வந்து நம்ம பொறுமையா எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிறது தெரியல. அதுக்கு உங்களோட ஆன்சர் ஏதாவது மறைமுகமா ஏதாவது சொல்ல முடியுமா? ஏன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனாலதான் பிரதர் நான் சொல்றேன். உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் தெரியும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். பட் வந்து நீங்க அந்த இஷ்யூஸ்னால நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஆனா மறைமுகமா ஏதோ ஒண்ணு. ஏன்னா அப்பதான் வந்து நம்ம எல்லாத்துக்கும் இப்ப நானே இருக்கேன்னா எங்க வீட்டுல வந்து பேங்க்ல நகையை வச்சுதான் போட்டேன். எங்க வீட்டுக்காரர் வந்து நகையை வித்து நீ கடன் அடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா அது கஷ்டப்பட்டு அம்மா அப்பா சம்பாரிச்சு எனக்கு மேரேஜுக்காக போட்ட நகை 10 பவுன் போட்டாங்க. அத எல்லாத்தையும் வச்சாச்சு. அந்த 10 பவுன் வந்து நான் 5 பவுன் வித்தாதான் அந்த 3.5 லட்ச ரூபாய் கடன் அடைக்க முடியும். ஆனா ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சதுனா தான் நம்ம விக்கலாமா என்ன கொஞ்ச நாள் வச்சு. ஏன்னா கம்பெனி சைட்ல இருந்து எதுவுமே சொல்லாம இருக்கு. எந்த முடிவுமே எடுக்க அதான் பிரதர் நான் சொல்றேன். நீங்க ஏதாவது ஒண்ணு எங்களுக்கு சரிங்க பிரதர். ஓகேங்க. ஆனா வந்து நான் உடனே கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு ஓகேங்க நான் ஒன்னே ஒண்ணு மட்டும் கேட்டுக்கிறேன். நீங்க சொல்ற அந்த தகவல் வந்து எல்லாத்துக்கும் நிம்மதியா இருக்க மாதிரி இருக்குமா இல்ல வந்து இன்னும் மேல கஷ்டப்படுற மாதிரி இருக்குமா அப்படின்றது மட்டும் சொல்லுங்க. ஏன்னா நானும் 2 குழந்தைங்களை வச்சுட்டுதான் வேலைக்கு போக முடியாது அப்படிங்கறக்காக நம்ம இதை பண்ணணும் நம்ம. சோ இப்ப எச்சா போய் சிக்கியாச்சு எல்லாமே பண்ணியாச்சு. சோ இந்த மாதிரி நிறைய பேர் அவங்கவுங்க சூழ்நிலையா கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அது நல்ல செய்தியா இருக்குமா இல்ல வந்து எப்படிங்கறது நீங்க சொல்லுங்க. அதை மட்டும் சொல்லுங்க. அதாவது நல்ல செய்தி இருக்கு. அது போதுங்கிறத. ஏன்னா இப்ப வந்து நம்ம கருத்து சொல்றோம் அதை வந்து எம்டி கேக்குறாங்கிறது வேற. ஏன்னா எல்லாத்தோட சூழ்நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கறது அவருக்கு தெரியும். ஆனா அவரோட மக்களுக்கு வந்து தேவைப்படுற விஷயம் என்னவோ அது எம்டி கிட்ட இருந்து வரணும். நம்ம பேசுறதுங்கிறது 2வது விஷயம். இதெல்லாம் 2வது விஷயம் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு தேவைன்றது நீங்களும் சரி மத்தவங்களும் சரி எல்லாத்துக்கும் தேவை எம்டியோட ஸ்பீச். அவர் வந்து எவ்வளவு இதாகும் அப்படின்றத வந்து சொல்லணும். இல்லைன்னா அவர் ஏதாவது ஒரு சூழ்நிலையினால பேசாம இருக்காரா அப்படின்ற 100% முழுமையா நம்பிக்கையான தகவலா இருக்கணும் பிரதர். ஏன்னா சும்மா ஏனாதோன்னு சொல்லிட்டு போறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா நம்பி நம்பி இவ்வளவு நாள் 1 வருஷம் போயிருச்சு. அதான் நான் சொல்ல வரேன். ஓகேங்க பிரதர். இன்னும் ஒரே ஒரு விஷயம், அது கேட்கலாமான்னு தெரியல. நான் வந்து உங்களுக்கு நான் கமெண்ட்ஸ்ல கூட அதை போடுறேன். நான் கேட்கல. நான் திருப்பூர் அனிஷான்னு வரும் அந்த கமெண்ட்ஸ்ல நான் போடுறேன். இன்னைக்கு பார்த்த ஒரு வீடியோ அது வந்து ஆப்போசிட் இது சைட்ல இருந்து வந்துச்சு. அது வந்து நீங்க பாத்தீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. அத நான் உங்களுக்கு கொஸ்டினா நான் அதுல கேக்குறேன், கமெண்ட்ஸ்ல கேக்குறேன் பிரதர். இல்ல நீங்க எதுல கேளுங்க, அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்லை. எல்லாம் வந்து நம்ம மக்கள் தானே இல்ல பார்த்துட்டு கேளுங்க, அதனால ஒண்ணும் இல்லை. அந்த அசோக் ஸ்ரீநிதி சார் இன்னொரு கிருத்திகா ஒரு வீடியோ வந்து வந்துச்சு. அதுல வந்து அந்த வீடியோ வந்து இன்னைக்கு வந்துச்சு. நேத்து லைவ் போட்டிருப்பாங்க போல, இன்னைக்கு பார்த்தோம். ஸோ அதனால வந்து அதை பத்தின உங்களுக்கு கருத்துக்களையும் நீங்க சொல்லணும். இன்னைக்கு இப்ப நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு இல்ல நினைக்கிறேன். அந்த வீடியோவுல என்ன உங்களுக்கு தெரியணும்ன்றீங்க? அது என்னன்னு தெரியணும்னு இல்ல. அது வந்து கம்பெனி சுத்தமா க்ளோஸ் ஆயிடுச்சு, இனி வராது. இனி வந்து ஏன் ஏப்ரல் மாசம் வந்து இயர் எண்டிங்க்கும் கம்பெனி ஓப்பனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றதும் சொல்றாங்க. அப்புறம் வந்து வேற என்ன சொன்னாங்க, இயர் எண்டிங்க்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்ல, கேஸ் ஃபுல்லா கிளியர் ஆனா தான் வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி எல்லாம் கொடுப்பாங்க அப்படின்றத சொல்றாங்க. அதுக்கு மட்டும் நம்மளுக்கு பதில் கிடைக்கணும். சரி சகோதரி, அது உங்களுக்கு வந்து அப்படிதானா இல்ல ஏப்ரல்ல வந்து இல்ல ஏப்ரல் அப்ளிகேஷன் வரும்னு சொல்லி யார் சொன்னது? இல்ல எல்லாருமே அது தனிப்பட்ட கருத்து. அத அவங்க சொல்லிதான் சொன்னாங்க. ஏப்ரல்ல வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க உங்களையும் மென்ஷன் பண்ணி தான் சொன்னாங்க. எல்லா யூடியூப் காரங்களையும் அடுத்து நான் இது பண்றேன் அப்படின்னு சொல்லிதான் சொன்னாங்க. நீங்க அந்த வீடியோ அது பாத்தீங்களா 2வது இல்லையான்னு பிரச்சனை. தெரியல. இல்ல நான் இன்னும் ஆமா. பார்க்கல. நான் என்ன கேட்கிறேன்னா, ஏப்ரல்ல வரும்னு சொல்லி சொன்னது யாரு? ஏப்ரல்ல வரும்னு யார் சொன்னாங்கன்னு தெரியல. ஆனா எல்லாருமே அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க மொத்தத்துல. அது அதாவது அது ஒரு ரூமரா இயர் கிளம்பி எண்டிங்க்கு போய்கிட்டு இருக்கு. அப்புறம் ஆமா பிரதர். ஆனா எப்படி ஆரம்பிச்சதுன்றது தெரியல. இயர் எண்ட் மார்ச் முடிச்சு ஏப்ரல்ல இயர் எண்ட்ல வரும் வரும் அப்படின்றது மட்டும் எல்லாரும் சொல்லிட்டு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க மொத்தத்துல பொதுவா. அது மட்டும் தான் சொல்றேன். சரி சகோதரி, நீங்க வச்ச கேள்வி சரிதான். இந்த ஏப்ரல் வந்துரும்ன்றது வந்து எங்க இருந்து உருவாச்சு அப்படிங்கிறது தெரியல. அப்படி வந்தால் மகிழ்ச்சி. அதுல வந்து நான் ஆமா பிரதர். மறுப்போ இல்ல மாற்று கருத்தோ சொல்ல விரும்பல. வந்தால் மகிழ்ச்சி அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இருந்தால் வந்து சில கேள்விகள் நீங்க வந்து முன் வச்சீங்க. அதுக்கு அதிகாரப்பூர்வ பதில் வந்து நிறுவனத்துல மட்டும் தான் சொல்ல முடியும். ஏன்னா அது நிறுவனம் சார்ந்த கேள்விகள். நீங்க கேட்டது எல்லாமே வந்து ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆமா பண்றது, பிரதர். அது முடிக்கிறது எல்லாமே வந்து அவங்க தான் சொல்ல முடியும். நம்ம வந்து அதை சொல்ல முடியாது. இப்ப வந்து நம்ம வந்து சொல்றதா இருந்தா அது ஒரு கருத்தா தான் இருக்கும். ஆனா அந்த கருத்தை கேட்டுட்டு அவங்க பண்ணுவாங்களான்னா அதை பண்ண மாட்டாங்க.
அவங்களுக்கு வந்து எது சரின்னு படுதோ அதான் அவங்க பண்ணுவாங்க. ஏன்னா எந்த இடத்தையும் வந்து நம்மகிட்ட சொல்லிட்டு பண்ண மாட்டாங்க, நம்மளை கேட்டு பண்ண போறது இல்ல. நாம வந்து உங்களை மாதிரி வந்து ஒரு சாதாரண ஒரு உறுப்பினர். இப்ப நீங்க கூட சொன்னீங்க இந்த ஏப்ரல்ல ஆமா வருது பிரதர். அப்படிங்கிறது. அப்ப யாரோ ஒருத்தர் வந்து உங்களுக்கு வந்து சொல்றாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த மாதிரி எங்களுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு சில தகவல்களை வந்து உங்ககிட்ட வந்து பகிர்ந்துக்கிறோம். அவ்வளவுதான். ஏன்னா நான் உங்கள்கிட்ட நேரடியாக வந்து பகிர்ந்துக்கிறாங்க. நம்ம வந்து வீடியோ மூலமா பகிர்ந்துக்கிறோம். ஏதோ ஒரு சின்ன ஆறுதல். நம்ம வீடியோல வந்து நிறைய பேர் வந்து போட்டிருந்தாங்க. உங்க வீடியோவெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் மன நிம்மதியா இருந்துச்சு. தற்கொலை பண்ற அளவுக்குலாம் நான் வந்து முயற்சி பண்ணேன். இப்பதான் வந்து மன ஆமா நிம்மதியா பிரதர். இருக்கேன் ஆமா. அப்படின்னு சொல்லி பல பேர் பதிவு போட்டிருந்தாங்க. நீங்களும் அந்த பதிவெல்லாம் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா இந்த பிரதர். கமெண்ட்லாம் உங்க பார்த்திருப்பீங்கல்ல? வீடியோலாம் ஒரு வீடியோ இல்லாம பாத்துருக்கேன். ஆமா பிரதர். அப்ப அந்த கமெண்ட்லாம் பார்க்கும்போது நம்மளால ஒரு உயிர் காப்பாற்றப்பட்டு இருக்குன்னு போது அது ஒரு பெரிய மகிழ்ச்சி தான். அதனால வந்து என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல. ஒரு உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கு. பல பேர் போட்டிருக்காங்க. உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஒரு நம்பிக்கையா இருக்கேன். நான் ரொம்ப வாழ்க்கையை வெறுத்துட்டேன். நான் தற்கொலை பண்ற ஒரு முடிவுல இருந்தேன். கடைசியா உங்க வீடியோவை பார்த்தேன். ஓரளவுக்கு வந்து மனசு தேத்திக்கிட்டேன் நானு. அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லும்போது, அவங்க எந்த அளவுக்கு நம்மளை நம்பி வந்திருக்காங்க, பின்தொடர்ந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதுக்கேத்த மாதிரி கடைசி வரைக்கும் நாமளும் அவங்களுக்கு வந்து விசுவாசமா நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்துல நான் இருக்கேன். நிச்சயமா வந்து ம். எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு சொல்லி எதிர்பார்ப்போம். வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. வாங்க. நன்றி தெளிவாய்க்குங்க. பிரதர். நன்றி. வணக்கம். வணக்கம் வணக்கம். ஓ, எப்படி இருக்கீங்க? சொல்லுங்க ப்ரோ. நல்லா இருக்கேன் நண்பா. என் பேர் விக்ரம் சிங். நான் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் ஆக்சுவலா. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். ஓகே நண்பா. சொல்லுங்க நண்பா. உங்களுடைய நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க அப்படிங்கறத நீங்களே சொல்லிருங்க. கம்பெனி மேல ஃபுல் நம்பிக்கை இருக்குதான். பட் கொஞ்சம் அப்டேட்ஸ் வராம எப்போ என்ன நடக்குங்கிறது தெரியாம இருக்குதான் எல்லாருக்குமே வருத்தமா இருக்கு. நான் இந்த பிசினஸ்ல ஜாயின் பண்ணி ஒரு 2 monthsலயே வந்து பே அவுட் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பட் முழு நம்பிக்கையோட இருக்கு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் வந்து நிறைய சம்பாதிச்சுட்டு தான் இருந்தாங்க. இப்போ நான் இது கனெக்ட் ஆகும்னு எதிர்பார்க்கல. சும்மா நான் அவங்கள ஃபாலோ ரெகுலர் பண்ணிட்டு இருக்கேன். சும்மா கிளிக் பண்ணி பார்ப்போம்னு 3 நாளா கிளிக் பண்ணேன், உள்ள போகல. பட் இன்னைக்கு சரி கிளிக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு உடனே டக்குன்னு அது ஸ்ப்ளிட் ஆகி டபுள் ஸ்க்ரீன் வந்துருச்சு. வந்த உடனே ஓகே கனெக்ட் ஆகிட்டு போல அப்படின்னு சொல்லி பார்த்த உடனே அதான் எதார்த்தமா அங்கேருந்து இங்கே வந்தேன் ஆக்சுவலா. இப்போ என்னோட கருத்து என்ன அப்படின்னா, ஒரு அப்டேட் கொடுத்து சீக்கிரமா ஏதாவது ஒரு இனிஷியல் ஸ்டேஜ்ல இருந்து நமக்கு ஒரு திருப்பி ஸ்டார்ட் கொடுத்துட்டா நல்லா இருக்கும்னு சொல்லி தோணுது. இக்கட்டான சூழ்நிலைகள் இருக்குன்னு நல்லா தெரியுது. ரொம்ப கஷ்டமான தருணம் தான். எம்டி சாரா இருந்தாலும் சரி, டைரக்டர்ஸா இருந்தாலும் சரி, உள்ள ஒர்க் பண்ணக்கூடிய டீம் மெம்பர்ஸ் இருந்தாலும் சரி, மீடியாலேருந்து ஆப் ப்ராசஸ் பண்ற எல்லாருமே இருந்தாலுமே இது சரிதான். பட் ஆனாலும் மக்களோட இடத்துல இருந்து பார்க்கும்போது எல்லாருமே ஒரு கிரவுண்ட் லெவல்ல இருந்து அவங்க கஷ்டப்பட்டு நிறைய பேர் கடன் வாங்கி இப்போ நானே வந்து 2 பேயோட தான் எடுத்தேன். என் டீம்லயுமே வந்து நிறைய பேர் ஒரு பே அவுட்டு, ஒரு சில பேர் இனிஷியலா அப்பதான் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. ஸோ கிரெடிட்டுங்கிறது நிறைய பேருக்கு தீர்ந்திருக்காது. ஸோ நான் எதிர்பார்க்கறது அதான். இப்போ இந்த மந்த் இல்லைன்னா அடுத்த மந்த்ல ஒரு அப்டேட் கொடுத்து டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டா நல்லா இருக்குங்கிறது தான் ஒரு மனதார வேண்டுகோள். வேற ஒண்ணுமே இல்லை. ஏன்னா இங்க நம்ம அதிகாரம் பண்ண முடியாது, கேட்க தான் முடியும். அது மாதிரி எம்டி சாருக்கு நம்மளை விட இது நல்லா தெரியும். பட் இருந்தாலுமே இதுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்துட்டு மீன்ஸ் பெரிய லெவல்ல ஒரு ஸ்டார்ட் பண்ணாலுமே ஒரு அப்பப்போ அவங்களுக்கு ஒரு கஷ்டம் இல்லாமல் இருக்கிற அளவுக்கு ஒரு பே அவுட் வச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுது. ஆனால் அப்டேட்டு கண்டிப்பா ஏதாவது ஒரு விதத்துல அப்டேட் கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும் சார். ஏன்னா அப்டேட் இல்லாம எல்லாரும் ரொம்ப குழம்புறாங்க. மாறி மாறி எல்லாரையும் குழப்பி விடுறதுக்கும், இப்போ ஒரு சில பேர் நம்ம வந்து ஜெயிச்சிடக்கூடாதுன்னு இருக்கிறவங்க வந்து நம்மள குழியில தள்ளக்கு தான் பார்க்குறாங்க. ஸோ அவங்க அந்த மாதிரி பண்ணாம இருக்கிறதுக்கு நம்மளோட இன்ஃபர்மேஷன் கரெக்டா ரீச் ஆயிடுனா மேபி அது அத்தாரிட்டி மெம்பர் த்ரூவா வந்தாலும் சரிதான். ஏன்னா அது நமக்கு மேக்ஸிமம் எந்த ஒரு இஷ்யூமே இருக்காது. ஸோ எம்டி சார் வந்து பேசணும்னு இல்லாம அட்லீஸ்ட் அத்தாரிட்டி மெம்பர்ஸை கண்டிப்பா எல்லாருமே நம்புறாங்க. ஸோ அவங்க ஒரு சின்ன சின்ன அப்டேட் அப்பப்போ மந்த்லி சொன்ன மாதிரி அப்டேட் மந்த்லி ஒன்ஸ் ஒரு அப்டேட் இல்லை மந்த்லி ஒரு 2 வாட்டி ஒரு நார்மல் அப்டேட் நார்மல் ஒரு கனெக்ட் அப் இருந்ததுன்னா நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கணும் சார். உங்களுக்கு உங்க தரப்புல இருந்து நீங்க நான் சொல்றதுக்கு என்ன சொல்றீங்க? கரெக்ட். நீங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் சரியான வார்த்தைகள். பல பேர் பல கருத்துக்களை முன் வச்சாங்க. ஆனா நீங்க அப்படியே இடைவெளியே இல்லாம அழகா அப்படியே ஒரு கோர்வையா வந்து கொண்டு வந்து வச்சிட்டீங்க. ரொம்ப நன்றி சகோ. அதுபடி நடந்தா மகிழ்ச்சி. என்னுடைய பார்வையில நீங்க சொன்ன மாதிரி நடந்துச்சுன்னா நான் மாசத்துக்கு ஒரு அப்டேட் அப்படிங்கிறப்ப மக்கள் வந்து அவங்க எப்பவும் போல செயல்படுறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பா இருக்கும். ஏன்னா எந்த இதுவுமே நடக்காதுன்னு போது ஏன்னா வெளியில வந்து எல்லாருமே வந்து அதிகமா சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு பொருள் என்னன்னா நிறுவனம் க்ளோஸ் ஆயிடுச்சு, இனிமே ஆமா. வராது அப்படிங்கிறது. இந்த வார்த்தையினாலதான் வந்து மக்கள் இன்னும் வந்து அதிகமான குழப்பத்துக்குள்ள போயிட்டாங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி நிறுவனம் சைடு இருந்து எந்த ஒரு அப்டேட்டும் வரல. அதுக்கிடையில வந்து இந்த பொது அறிவிப்பு அது வந்து பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணிருச்சு மக்கள் கிட்ட. அது நம்ம என்ன சொன்னாலும் வந்து அது மக்கள் ஏத்துக்க மறுக்கிறாங்க. இல்ல நிறுவன சைடுல இருந்து ஒரு அப்டேட் கொடுக்கட்டும், கொடுத்ததுக்கு அப்புறமா வந்து நாங்க நம்புறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை இருக்காங்க.
இதை எப்படி சரி பண்றது அப்படிங்கிறத நிறுவனம் தான் முடிவு பண்ணணும். மக்களுக்கு நானும் மக்கள்ல ஒருவன் தான். அதனால என்னோட சிந்தனை என்னன்னா, வெயிட் பண்றது தவிர வேற வழி இல்ல தான். அவசரப்பட்டு ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறது வந்து வெனல கொண்டு போய் விட்டுறக்கூடாது. கம்பெனிக்கு சாதகமாகவும், எல்லாரோட சாதகமா இருக்கிற மாரி ஒரு முடிவு இருந்தா அது நல்லாவா இருக்கும். என்னோட சிந்தனை இதுதான். இவ்ளோ வெயிட் பண்ணிட்டோம். இன்னும் கூடிய சீக்கிரம் கொஞ்சம் காலத்திலேயே எனக்கு தெரிஞ்சு 1 ஆர் 2 மந்த்ல பெரிய அப்டேட் வரும்னு நான் எதிர்பார்க்கிறேன். அப்படி எதிர்பார்த்து 1 வருஷம் முடிஞ்சதே தெரியல. ஆனா ரொம்ப பெரிய கஷ்டமா தான் இருக்கு எல்லாருமே. ஸோ கொஞ்சம் இன்னும் பொறுத்துட்டா எனக்கு தெரிஞ்சு அப்டேட் வந்து பிசினஸும் ஸ்டார்ட் பண்ணிருவாங்கங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. நம்பிக்கை என்னைக்குமே வீண் போகாது தான். எம்டி சாரும் சொல்லியிருக்காரு. யாருமே நஷ்டப்படாம நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது வெகு விரைவில் இருந்தா நல்லாருக்கும். அதோட தருணம் வந்து எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்த குடுக்கும். பெரிய ஃபியூச்சரா இருக்கும் மைவி3 ஆக்சுவலாங்கிறது ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கு. ஸோ கொஞ்சம் பொறுத்தா நல்லபடியா இருக்கும்னு தோணுது. பட் சீக்கிரமா இருந்தா ரொம்ப நல்லா இருக்குங்கிறது தான் எதார்த்தம். இல்லையா சார்? நிச்சயம், நிச்சயம். அழகா சொன்னீங்க. ரொம்ப அருமையா சொன்னீங்க. நீங்க என்ன பிசினஸ் பண்றீங்க? நமக்கு கிஃப்ட் அண்ட் டாய்ஸுங்க சார். கிஃப்ட் அண்ட் டாய்ஸ். நல்லா அழகா பேசுறீங்க. அருமையா பேசுறீங்க. தேங்க் யூ சார். அது வந்து உங்க நேரத்தை வந்து அந்த பிசினஸ் டயத்துலையும் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணது வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. மீண்டும் ஒரு நல்லது ஒரு தருணத்தில் நம்ம சந்திக்கலாம். நாளைக்கு உங்க வீடியோ வந்து ஒரு சின்னதா மக்கள் பார்வைக்கு வைக்கப்படும். அப்ப நீங்களும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ரொம்ப நன்றி சார். உங்க நன்றி, நன்றி அப்டேட்டுக்கு எப்பவுமே சகோதரா. வெயிட் பண்ணுவோம். கண்டிப்பா நல்லபடியா ஒரு அப்டேட்டும் ஒரு கண்டிப்பா. நல்ல நியூஸ் எல்லாரும் குடுங்க. ஏன்னா இனி வந்து காலம் போற போக்குல இன்னும் வந்து வீடியோக்கள் வந்து போடப்படுவது வந்து குறைஞ்சுக்கிட்டே தான் போகும். ஏன்னா அப்டேட்டுகள் நிறுவனம் சேர்ந்து எதுவும் வரல அப்படின்றப்ப நம்ம சொல்றதை மட்டும் மக்கள் கேட்டுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கேன். நன்றி நண்பா. சண்டே ஒரு உங்களுடைய அப்டேட் வருகைக்கு முக்கிய நன்றி. சண்டே ஒரு அப்டேட் உங்க தரப்புல இருக்கும் அப்படித்தானே சார்? இல்ல அப்டேட் இல்ல. ஏதாவது சில விஷயங்கள் நான் சொல்ல வரப்போறேன். அதாவது எப்படின்னா, அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. அன்னைக்கு நம்ம பார்த்துக்கலாம். அது சரி. ஓகே. நம்ம வந்து வீடியோ வந்து இப்ப லைவ் தான் போட்டுட்டு இருக்கோம். தனிப்பட்ட முறையில வீடியோ எதுவும் போடல. வீடியோவா ஏதாவது ஒரு தகவல் இருந்துச்சுன்னா நிச்சயமா போடுறேன் நான். நன்றி சகோதரா. ரொம்ப நன்றி சார்.